இன்னொரு டிப்ஸ் மூணாவதா என்னன்னு பாத்தீங்கன்னா தண்ணீர். இதுதான் மூலாதாரம் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லுவோம். இந்த தண்ணீர் குடிக்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன் இவ்வளோ இம்பார்ட்டன்ட் அதுவும் இந்த பிரச்சனையில அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்ம குடிக்கிற தண்ணீர் அதிகப்படியா எங்க உறிஞ்சப்படுதுன்னு பாத்தீங்கன்னா நம்மளோட பெருங்குடல்ல தான். நம்ம பெருங்குடல் தான் அதிகமா வாட்டரை அப்சர்வ் பண்ணி வச்சுக்கும். கேட்டுங்க. இப்ப அந்த வாட்டர் நீங்க எந்த அளவுக்கு எடுக்கிறீங்களோ அந்த அளவுக்கு தான் அதை அப்சர்வ் பண்ணும். நான் ஒரு நாளைக்கு 1/2 லிட்டர் 1 லிட்டர் எடுக்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பா கான்ஸ்டிபேஷன் இஷ்யூ வரும், ஃபிளாட்டுலன்ஸ் வரும். ஏன்னா அங்க அந்த டாக்ஸின்ஸ், அதாவது அந்த தேங்கி இருக்க கழிவுகள் நகரவே நகராது. பெருங்குடல் சீரா இயங்கணும் அப்படின்னா நம்மளுக்கு அதுக்கு தேவையான தண்ணீர் சத்து வந்துட்டு வேணும் இல்லைங்களா? அப்போ அந்த மொபிலிட்டி ரொம்ப கம்மியாகும், அதோட மொட்டிலிட்டி அப்படி டவுன் ஆக ஆரம்பிச்சிடும். இதனால கான்ஸ்டிபேஷன் ஃபிளாட்டுலன்ஸ்லாம் வரும். அதனால முடிஞ்ச வரைக்கும் ஒரு நாளைக்கு 3 லிட்டர் அளவுக்கு தண்ணி எடுத்துக்கணும். நிறைய பேர் இந்த டார்கெட் அச்சீவ் பண்றதுக்காக 3.5 லிட்டர்ஸ் தானே சொன்னாங்க, காலையில இருந்து சாயந்தரம் வரைக்கும் நம்ம 1 லிட்டர் தானே எடுத்திருக்கிறோம் அப்படின்னு பேலன்ஸ் இருக்க 2 to 2.5 லிட்டரை அப்படி கடகடன்னு குடிக்க ஆரம்பிப்பாங்க. ரொம்ப அட் டைம்ல ரஷ் பண்ணி நம்ம வாட்டர் எடுத்துக்க கூடாது. இதனால நம்மளுக்கு நாசியா, வாமிட்டிங் இந்த மாதிரியான சைடு எஃபெக்ட்ஸும் வரலாம். ஸோ வாட்டரை சாதாரண விஷயம் நினைச்சிடாதீங்க. அது ரொம்ப நல்ல வெப்பன், நம்ம பாடிக்கு தேவையானது தான். அதை நம்ம கரெக்டா எடுத்துக்கும் போது அது கரெக்டா வேலை செய்யும். அது ப்ராப்பரா எடுத்துக்கணும். முடிஞ்ச வரைக்கும் 200 ml ஆஃப் வாட்டரா ஸ்பிளிட் பண்ணி 1 hour ஒன்ஸ் இல்ல 2 hours ஒன்ஸ் இந்த மாதிரி ஸ்பிளிட் பண்ணி எடுத்துக்கோங்க. ரஷ் அவுட் பண்ணாதீங்க.